சின்ன குழந்தையில ஒரு கல் பட்டா துடிச்சு போய் அம்மாவும் அப்பாவும் ஓடி வருவாங்க. அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சோன்னு. காரமாக ஏதாச்சும் சாப்பிட்டா கூட, ஐயோ என் பிள்ளைக்கு காரமாக கொடுத்துட்டேன்னு கதறிடுவாங்க அம்மாவும் அப்பாவும். ஆனால் இப்போ இந்த பையனோட அப்பா அம்மாவோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்ன தப்பு பண்ணாங்க? சின்ன வயசுல பார்த்து பார்த்து வளர்த்த அப்பா அம்மாவுக்கு இப்போ ஏதாச்சும் பண்ணணும்னு அவன் சொந்த முயற்சியில் ஒரு வேலைக்கு போயிருக்கான். அந்த வேலையில் பொய்யான காரணத்தை யாரோ ஒருத்தவங்க சொல்லி அதனால அவன் வாழ்க்கையே போயிடுச்சு. இது எந்த காரணம்? யார் இதுக்கு காரணம் என்னன்னே தெரியாமல் ஒரு கொடூரமான உலகத்தில் வாழ்கிறது தானே காரணம். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி கொடூரமான உலகத்தில் தான் நம்மளும் வாழ்கிறோம். இந்த நிலைமை நாளைக்கு எனக்கு வரலாம், உங்களுக்கு வரலாம். ஏன் இந்த விஷயத்த சொன்னாங்களே அவங்களுக்கு கூட வரலாம். இதோ இப்போது ஸ்க்ரீனில் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, இவங்க தான் அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தாங்களாம். அப்போது இந்த பையன் 10 பவுன் நகையை திருடிட்டானாம். இப்போது நியூஸில் அந்த 10 பவுன் நகையே அந்த காரில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ். அப்போது ஒரு பொய் சொல்லியிருக்காங்க. இவங்க சாமியை கும்பிட வந்திருக்காங்க, இவங்க ஒரு வேண்டுதலை பண்ண வந்திருக்காங்க. அப்போ கடவுள் முன்னாடி கடவுள்கிட்ட வரபோது கூட இவ்வளோ பொய் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, இவங்க பொய் சொன்னாங்க. இந்த பொய்யையும் நம்பி எவனோ அவன் வீட்டில் இருக்க கோபத்தையும் கொடூரத்தையும் எவனோ ஒருத்தன் தானே வாங்க போகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாவியை போட்டு எப்படி அடிச்சிருக்காங்க. அடித்து அவனை கொன்னு இருக்காங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் ஆல்ரெடி நடந்து அதுக்கே இன்னும் நியாயம் கிடைக்கல. அதுக்கே இன்னும் போராடிட்டு இருக்காங்க. அதுக்கே எத்தனை பேர். ஏன் இந்த போலீஸுங்களும் தான் அவங்க இந்த வேலைக்கு வர்றதுக்கு என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ யார் இந்த நிலைமைக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறா? யார் இதெல்லாம் பண்ண போகிறா? என்ன என்ன திங்கிங்கில் ஒரு போலீஸோ எல்லாருமே ஏன் இதை பண்ணிகிட்ருக்காங்க? எந்த ஒரு பயமும் இல்லாமல் போலீஸால் எப்படி இதை ஹேண்டில் பண்ண முடியுது? ஒரு எஃப்ஐஆர் போடாமல், எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல், ஒரு பப்ளிக் பிளேஸில் வச்சு ஒரு ஒரு பையனை அடிக்கிறோம், இவ்வளோ அடிக்கிறோம். சரி, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், அவன் குற்றவாளியாகவே இருக்கட்டுமே, உங்களுக்கு அடிக்கிறதுக்கான தகுதியே கிடையாதே. யார் சொன்னா? யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? போலீஸாக இருந்தால் அடித்து தான் கேட்கணும், அடித்து தான் இது பண்ணணும்னு வேற முயற்சி எடுக்கலாமே. ஏன் இத்தனை அடி? அவன் தப்பிச்சு ஓடலை, எதுவுமே பண்ணலை. அந்த குழந்தைய போட்டு அடித்து கொன்றிருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளோ கொடூரமான விஷயம். அவன் எத்தனை கனவு ஆசைகளோடு இந்த உலகத்தில் பிறந்திருப்பான். ஆனால் இப்போது அந்த ஆசை கனவு எதுவுமே இல்லை, அவனே இல்லை. இனி அவன் அப்பா அம்மா இனி எத்தனை பேர் நியாயம் கேட்டு வந்தாலும், எத்தனை பேர் ஆறுதல் சொல்ல வந்தாலும் அந்த பையன் வருவானா? அந்த பையனுக்கு எப்படி நீங்கள் இதெல்லாம் மனசாட்சியோடு நடந்துக்கிறீங்க? இவ்வளோ கேவலமான உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். தயவுசெய்து ப்ளீஸ் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள மதித்து நடந்துக்கோங்க. எல்லாருக்கும் உணர்வு இருக்குன்றது நடந்துக்கோங்க. உங்கள் போகிற போக்கில் ஒரு பொய் சொல்லி ஒருத்தன் வாழ்க்கையை கெடுக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா விலகி போங்க. உண்மையாக இருங்க. கடவுளை கும்பிடுறோன்னு சொன்னால் மட்டும் பத்தாது, உண்மையாக இருக்கணும்.